உலகெங்கும் உள்ள தரிசனம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும். இந்த மாதம் தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சரி வாங்க பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. குரு வேற ஆல்மோஸ்ட் மிதுனத்துலேருந்து பயிற்சியாகி வந்து விட்டார். அப்பாடி இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தோன்ற மாதிரி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே குரு தன்னுடைய உச்ச வீடான கடக வீட்டில் அமர்ந்து ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான ராஜ வாழ்க்கையை கொடுக்க தயாராகிட்டார். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அஸ்யூஷல் எப்பயும் போல் மீன வீட்டில் சனி உட்காந்துருக்காரு. அப்படி தான் அங்கே தான் இருக்க போகிறார். ஒரு 2 வருஷத்துக்கு அந்த இடத்துல லேசாகி உட்காந்துருக்காரு. 11ஆம் வீடான கும்ப வீட்டில் ராகும், இந்த பக்கம் சிம்ம வீட்டில் கேதுவுடைய நிலைப்பாடு இருக்குது. சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சக வீட்டிலிருந்து இந்த தடவை ஆரம்பிக்கிறாரு. ஆட்சி பலம் வாங்கி செவ்வாய் தன்னுடைய வீடான மேஷ வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்படியே இப்படிக்கா வந்தோன்னா புதன் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. புதனோடு கூடிய சுக்கிரனும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பில் இந்த மாதம் இனிதே துவங்குது. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்குது. இடையில என்ன மாதிரியான கிரக பயிற்சிகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 8ஆம் தேதி குரு இருக்கிற இடத்த நோக்கி நானும் வரேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்ரன் மிதுன வீட்டிலேருந்து கடகத்தை நோக்கி வரப்போகிறார். 2 சுபகிரகங்கள் ஒரு இடத்துல இணைந்து காலப்புருஷோட 10ஆம் வீடான மகரத்தை பார்க்க போகுது. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அமைப்பு, சான்ஸே இல்லை. தேவகுரு அசகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவும் 4ஆம் இடத்தில். அந்த இடம் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் திக்பலம் வாங்கிய ஒரு இடம், ஆட்சி பொருந்திய இடம். அது குருக்கு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். 12x30 போட்டுக்கோங்களேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மிகச்சரியான ராஜயோகமான கிரக அமைப்பு இந்த தடவை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்திருக்கு கோச்சார அடிப்படையில். ஓகே, திரும்ப அப்படியே 8ஆம் தேதி சுக்கிரன் மாறுவாரா. 20ஆம் தேதி செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடான மேஷ வீட்டிலேருந்து அப்படி பக்கத்து வீடான சுக்கிரன் வீட்டுக்கு போகிறார். எப்பயுமே இந்த கிரகங்களுக்குள்ள ப்ளஸ்ஸு மைனஸ் அதெல்லாம் தாண்டியும் செவ்வாய் சுக்கிரன் சமம் அப்படின்ற நிலைமையில ஜோதிட ரீதியாக கருதப்படுது. அந்த மாதிரி தன்னுடைய சமமாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு சுக்கிரனுடைய வீட்டுக்கு போய் செவ்வாய் அமரப்போகிறார். அங்கேருந்து சமசப்தம பார்வையாக இந்த தடவை தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சகத்தை பார்க்க போகிறார். இந்த தடவை கொஞ்சம் டெக்னிக்கலாகவே பேசுவோம், அப்போ தான் நம்மளுக்கும் ஜாலியாக இருக்கும். இல்லை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, மாதம் மாதம் அப்படியே பயணிக்கிறீங்க, நீங்களே பலன் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த கோச்சார பலன்கள் இந்த தடவை ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. 22ஆம் தேதி புதன் ஆட்சி வாங்கின புதனும் அப்படியே இந்த நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சுக்கிரனோடு இணைந்து கடக வீட்டில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அப்போ இந்த மாதம் 20ஆம் தேதியிலேருந்து ஒரு 30ஆம் தேதிக்குள்ளே கடகராசியில் மட்டும் புதன் இருக்க போகிறார், குரு இருக்க போகிறார், சுக்கிரனும் சேர்ந்து அருள் பாவனை செய்ய போகிறாங்க. ஓகே, கிளியர். 15ஆம் தேதிக்கு அப்புறமா சூரியன் இதுவரைக்கும் வைகாசி மாதம் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிஷப மாதத்தில் ரிஷப வீட்டில் அமர்ந்திருந்த மிஸ்டர் சூரியன் அப்படியே 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன வீட்டை நோக்கி பயிற்சியாக போகிறார். அந்த 15ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் ஒரு இடத்துல இருந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்க போகிறாங்க. இந்த மாதிரியான ஃபென்டாஸ்டிக்கான அமைப்போட இந்த கிரக பயிற்சி அப்படின்றது இந்த மாதம் இனிதே நிகழ காத்திருக்கிறது. சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், காலபுருஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படிதான் மேஷத்துக்கு இல்லையா. ஏன்னா அதுதான் முதல் ராசி, அப்படி லீடு பண்ணி கொண்டு போகக்கூடிய ராசி. ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா கிரக பலனும் அப்படியே ஒத்து போகுது யாருக்கு அப்படின்னா மேஷத்துக்கு தான். ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு அல்டிமேட்டாக ஒரு அபூர்வமாக ஒரு அதிர்ஷ்டமாக தெரில, என்ன வருதோ போட்டுக்கோங்க, அந்தளவுக்கான ஒரு ராஜயோகம் மேஷராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. நம்புங்க, சும்மா ஏதாவது கீழே போட்டுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெரிய 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 நிம்மதி என்ன அப்படின்னா 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு மேஷத்துக்கு. ஒரு 2-3 மாதமாக அதோட இம்பேக்ட்லாம் நிறைய தெரியுது. அதுவும் விரயத்தில் போய் சனி உட்காந்துருக்காரு. நிறைய தேவையில்லாத வீண் விரயங்கள் மேஷராசிக்காரங்களை எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த தடவை இங்கே இருக்கக்கூடிய அந்த குருவுடைய அந்த 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையின் மூலமாக சனியை கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறப்போகுது. கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் 100 விழுக்காடு உண்டு. எக்ஸ்பெஷலி சனி அப்படின்னா தொழில்காரகன்னு பேர். கிட்டத்தட்ட 2க்கும் 7க்கும் உடையப்பட்ட சுக்கிரன் கேந்திரம் ஏறி
நல்லா இருக்குல்ல? ஆமா. இந்த தடவ கொஞ்சம் டெக்னிக்கலா தான் பேச போறேன். கேந்திரம் ஏறி 4ஆம் இடத்துல அமர்ந்து திக்பலம் வாங்கி 10ஆம் வீடான மகர வீட்ட பார்க்குறாங்க. 2 பேரும் ஒரே மாரி. இந்த பழைய காலத்துல படம் பார்த்துருப்போம்ல. இந்த பக்கம் ஒரு ஆள் விடுவார் அம்பு, இந்த பக்கம் ஒரு ஆள் விடுவார். 2 அப்படியே புஷ்ஷா போகும். அப்புறம் 2 குருவும் சேர்ந்து ஒருத்தங்கள பிளஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி இந்த தடவ மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் வேலையில பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனைன்னு சந்திச்ச ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களுடைய கதறல் யாரு கேட்டுச்சோ இல்லையோ பிரபஞ்சத்துக்கு கேட்டுச்சு. அதனால தான் தேவகுருவி, அசுரகுருவி ஒரே இடத்துல உட்கார வச்சு 10ஆம் இடத்திற்கு சமசப்தம பார்வையை குடுக்க வைத்து 10க்கு 3க்கும் 6க்கும் இடைப்பட்ட புதனும் வரப்போறார். அவரும் தன்னுடைய 7ஆம் பார்வையை செலுத்தப் போறார். ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா மேஷத்துக்கு அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல. ஆனா 20ஆம் தேதிக்கு மேல கண்ணுங்களா தயவு செஞ்சு வாய மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, ஊருக்கும் நல்லது. ஏன்னா ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். ராசிநாதன் 2ஆம் வீட்டுல சஞ்சாரம் பண்ணா காசு வரும், பணம் வரும், துட்டு வரும், எல்லாம் ஜாலி தான். தனம், வாக்கு, நேத்திரஸ்தானம் இயங்கும், எல்லாம் கரெக்ட் தான். ஆனாலுமே வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கும். தேவையில்லாத கொஞ்சம் டென்ஷன், தேவையில்லாத கொஞ்சம் தலைவலி. எதிர்ப்பாலினத்தவர் அவரும் 7ஆம் இடத்தைச் சேர்ந்தவர். எதிர்ப்பாலினத்தவர் மூலமாக தேவையில்லாத சின்ன சின்ன மனக்கசப்புகள், செய்யாத விஷயத்துக்கு ஒரு மாரி பிளேமிங் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, முன்கூட்டி மென்டலி ரெடி ஆகிக்கோங்க. இவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் ஈஸியாக அப்படி பண்ணுறதுக்குள்ளே மேஷத்தை ஷேக் பண்ணிடலாம். இந்த தடவை அந்த எல்லா வேலையும் செவ்வனே யார் பண்ண போகிறாரு? வேறு யாரும் உள்ள ராசிநாதனே பண்ண போகிறார். அதே மாதிரி 3க்கு உடையப்பட்டவர் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்கார். இந்த தைரிய, வீரிய, விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கலைச்சல் ஸ்தானம், அனுகூல ஸ்தானம் எல்லாம் சூப்பர். உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்லித்தரேன். இந்த 3ஆம் இடம் தான் காசிப் பேசக்கூடிய இடம். நிறைய மேச ராசிக்காரர்களை பற்றியான காசிப்பை மற்றவங்க பேசுவாங்க. காது கொடுத்து கேட்டுக்காதீங்க. நம்மளுக்கு வேலை நிறையா இருக்கு. இதை பற்றி கேட்டு இதற்குள்ளே உட்காந்து நீங்களும் யாரை பற்றியும் காசிப் பேசாதீங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களை பேச வைப்பார். 2ஆம் வீட்டு அதிபதி போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ஒரு பக்கம். ஆனால் ஒரு பெரிய ஹைஃபை என்ன தெரியுமா? தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதி தனக்காரகனோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது, அதுவும் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது. நிறைய பேருக்கு உடைமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இடமாற்றத்திற்கான வாய்ப்புகள், சொத்து சுகம் சேர்வதற்கான வாய்ப்புகள். நிறைய பேருக்கு வந்து எனக்கு எனக்கு எனக்குன்னு எல்லாமே உடைமை தாங்க. எனக்குன்னு ஒரு திருமணம் நடந்தால் அது உடைமை, எனக்குன்னு ஒரு ஃபோன் வாங்கினா அது உடைமை, எனக்கு அப்படின்னு வரக்கூடிய எல்லா விடயங்களும் நிகழப்போகிறது. 4ஆம் இடம் தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். வித்யாஸ்தானம்னு பேர். அறிவு. உங்களுடைய அறிவால் இந்த தடவை அடுத்தவர்களை ஆளுமை செய்வீர்கள். இது வரைக்கும் உங்கள் வேலையால் உங்களோட ஸ்பீடால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மேஷத்துக்கு வராத விஷயம் 2 தான். இந்த புதனும் சனியும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எதை எங்கே எப்படி பண்ணுன்ற கிளாரிட்டியில் ரொம்ப வந்து யோசிக்காமல் பண்ணிட்டு யோசிக்கக்கூடிய ராசி மேஷம். இந்த தடவை அதெல்லாம் இல்லாமல் திட்டமிடலில் சூப்பரான ஒரு மாஸ்டர் பிளான் போடுவீங்க. நீங்கள் போடுற எல்லாமே ஜெயிக்க போகுது. அதற்கு குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஆமன் சொல்ல போகிறாங்க. நிறைய மேஷராசிக்காரருக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வியாபார வெற்றி கிடைக்கும். எனக்குன்னு ஒரு இன்கம் வராதா, எனக்குன்னு ஏதாவது வராதா, எனக்குன்னு வாழ்க்கை விடியாதான் தவிச்ச ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களுக்கும் இந்தான் பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க போகுது. 4ஆம் இடம் இயங்க போகுது. நிறைய பேர் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பழுது பார்க்குவதற்கான நேரமாக இருக்குது. கவனமாக வச்சுக்கணும். மேஷராசிக்காரங்கள் ஏதாவது 2 வீலர் வச்சுருக்கீங்க, 4 வீலர் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, செல்ஃபோனாக இருந்தால் கூட தவறி கீழே விழுகிறதுக்கு உடையிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனம். ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் வந்து உட்கார போகிறாரு. அதனால் இதெல்லாம் கம்யூனிகேஷன். இப்போ இருக்கிற ஸ்கில் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் செல்ஃபோன்லாம் பத்திரமா வச்சுக்கணும். இல்லை செல்ஃபோன் வாங்குறதுக்கான யோகம், இல்லை இருக்கிற செல்ஃபோனை வந்து ஏதோ ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கான யோகம், இது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. நிறைய பேருக்கு இந்த எலக்ட்ரிக் பைக் வாங்கணும் அப்படின்ற எண்ணம், இந்த ஈவியோட சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும். திடீர்னு வந்து ஏதாவது வீட்டில் ஒரு பராமரிப்பு செலவு நடப்பதற்கான வாய்ப்புகளையும் குரு உங்களுக்கு கொடுப்பார். 4ஆம் இடம் அப்படின்றது வந்து நான் சொல்லியிருக்கேன், எண்ணங்கள், கல்வி ஸ்தானம், தாட் ப்ராசஸ் எல்லாமே 4th பிளேஸ் தான். இந்த 4th பிளேஸில் வந்து குரு உட்காரும்போது குரு தான் ஜாதகர். அப்போ நிறைய மேஷராசிக்காரங்க ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. கிளாரிட்டியாக கிடைக்கும் போது செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும் இந்த தடவை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அளப்பரிய ஒரு ஆன்மீக அலை வீசும்.
புதுசா ஒரு விஷயத்த கத்துப்பீங்க. இந்த ஜூன் மாதம் எனக்கு தெரிந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மேஷ ராசிக்காரங்க ஏதாவது ஒரு கோர்ஸ்‌க்குள்ள போய் ஜாயின் பண்ணி படிப்பீங்க. அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பன்மடங்கு உயரச் செய்வீர்கள். அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் வழங்கப் போகுது. உங்களுடைய தசாபுத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அப்படி ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட கோச்சாரம் அதற்கான இம்பாக்ட்ட தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மேஷ ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியக்கூடிய, நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய, தனத்தை வரவழைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூன் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். தலைமை பண்பு அதிகரிக்கும். நல்ல டீச்சர் கிடைப்பாங்கப்பா. 4ஆம் இடம் அப்படின்றது தான் உயர்கல்வி. அப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. குருமார்களுடைய ஆசையின் மூலமாக அவர்களுடைய வாழ்வியல் ஜெயிக்கும். நிறைய மேஷராசிக்காரங்க இந்த தடவ திடீர்னு ஏதாவது டெய்லரிங் கிளாஸ் போறது, இல்ல ஏதாவது ஒரு சுய முன்னேற்ற பயிற்சிக்குள்ள போறது, உங்கள நீங்களே செதுக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறது, அப்படின்ற மாரி நெறைய மேஷராசிக்கார பெண்கள் இந்த தடவ தொழில் முனைவோரா மாறுவீங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா கூட ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்த கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு பிரபஞ்சம் வழங்க போகுது. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பு அபரிவிதமா இருக்கு. கல்யாணமே நடக்கலன்னு சொல்றவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி போய் 4ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடத்திற்கு பார்வை செய்கிறது. 12ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை. 12ஆம் இடம் அப்படின்னாலே அயன சயன போகம்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் இடம். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனா சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டான்றத மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீகால் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா புதன் வராரு, தொழில் புது பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுவாரு. சுக்கிரன் இருக்காரு, பணத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எல்லாம் ஓகே. ஷேர் மார்க்கெட்ல பண்றதா இருந்தா மட்டும் நோ. மத்த எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் ஓகே. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் ராகு குரு பிடியில இருந்தாரு சமத்து பிள்ளையா. இப்ப 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுன்றது ஆசைகள், அபிலாஷைகளை தூண்டி விடுவார். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். மத்தபடி சூப்பரா இருக்கு. நெறைய பேருக்கு குழந்தை வாய்ப்புகள் கிடைக்கும். 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு நெருக்கம், ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். நல்லா இருக்கு. மேஷராசிக்கு ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு ஸ்டாண்டர்டா நிப்பீங்க. சொல்லி சொல்லி கில்லி மாரி அடிக்க போறீங்க. நெறைய வாய்ப்புகள் வரும். எத எடுக்கிறது, எத விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கும். வந்தா மொத்தமா வருது, இல்ல வரவே மாட்டேங்குதுன்னு புலம்புற மாரியான மாதமாக இந்த மாதம் இருக்க போது. நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்த ஒரு மாரியான டிஸ்டர்பன்ஸ் இப்ப இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்த சனி பார்த்துட்டு இருந்தாரு. அடிவயிறு பிரச்சனை வரும் நான் போன மாசம் சொன்னேன். இந்த தடவ அதெல்லாம் இல்லாம குருவோட பார்வையில சுபத்துவமான சனி. நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதே மாரி 3ஆம் இடத்துல போய் சூரியன் அமரப் போகிறார். 5 கூடையவன் 3ல் அமரப் போறார். பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் அபரிவிதமா இருக்கும். நெறைய பேச்சின் மூலமாக சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவா இல்ல. பிரச்சனை எல்லாமே சரியா போப்போது. வாய மட்டும் கொஞ்சம் 20ஆம் தேதிக்கு மேல அமைதியா வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அப்புறம் நான் சொல்லாம யார் சொல்லுவா? கொஞ்சம் 20ஆம் தேதிக்கு மேல பார்த்து பேசணும். ஆ டக்குனு கோவப்படுற மாரியான சில சினாரியோ வரும். தலைக்கு மேல செவ்வாய் ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. ஆளுமை அதிகரிக்கும், அதிகார தோரணை வரும். இதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுல மட்டும் ஒரு சின்ன செக் வைப்பார் செவ்வாய். அதுல மட்டும் கவனமா இருக்கணும். நெறைய பேர் காசிப் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாம ரியாக்ட் பண்ணாதீங்க. அது பண்ணாம இருந்தாலே மேஷராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. மேஷராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? மேஷராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மகாலட்சுமி வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். அதை தாண்டி முருகப்பெருமான் வழிபாடு வாவ் ஃபென்டாஸ்டிக்கா இருக்குது. ஏன்னா செவ்வாய் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு. எகைன் திரும்ப செவ்வாய் அப்படியே செவ்வாய் விட்ட பார்க்க போறார் ரிஷபத்துல உட்காந்து. ஸோ இந்த மாதம் முழுதுமே முருகனுடைய ஆளுமைக்குள் அப்படியே இயங்க போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேஷத்துக்கு. கவலையே பட வேணாம். ஓகே. மேஷராசிக்காரங்க இந்த மாதம் என்ன பார்ப்பீங்க? நெறைய பேர் யானை பார்ப்பீங்க. எஸ். யானை பார்ப்பீங்க. யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குவீங்க. பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க சரியா? யானை எல்லாமே குரு காரகத்துவம். குரு சுக்கிரனும் சேர்ந்து உங்களை இயக்க போகும்போது நிறைய பெருநிதிக்கு இறைவனாய் நீங்க மாறுவதற்கான வாய்ப்புகள் வரப்போகுது. யாரெல்லாம் யானை பார்க்குறீங்களோ, யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ, வருமானத்துல இருந்த தொய்வெல்லாம் நிவர்த்தியாகி மிகப்பெரிய ராஜயோகம் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த யானை பார்த்தல்ன்ற நிகழ்வு இருக்கும். நிறைய பேர் கண்ணில் 11, 111, 55 நம்பர்லாம் படும்.
இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அடிப்படும். பட்டதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தோடு கூடிய அதிர்ஷ்டமான மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.